குட் ஈவினிங் மக்களை, சாராக்கு பஞ்சத்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைப்பர் குழந்தைங்களுக்கு போட்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அது டைப்பர் போடுன்றது ரொம்ப பெரிய ஆபத்து. இது ரொம்ப பெரிய பின்விளைவு ஏற்படுத்தும். நிறைய டாபிக்ஸு நிறைய டாக்டர்ஸும் கூட பேசிட்டாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இதை தாண்டி இன்னொரு விஷயம் செய்கிறாங்க, ரொம்ப கூர்மையான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். என்னன்னு சொன்னாக்கா, டைப்பர் அவுத்துட்ட பிறகு க்ளீன் பண்ணுறாங்க தாய்மார்கள், ரொம்ப நல்ல விஷயம். அந்த க்ளீன் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் தவறுதலாக போயிடுறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சோப்பு போட்டு ஜெனிட்டல் ஏரியாவில் க்ளீன் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு. இது ரொம்ப 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 பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். இந்த இடங்களில் ப்ரைவேட் ஏரியான்ற ஒரு இடம் காற்று போகாத ஒரு பகுதி. ஒன்று டைப்பர் போட்டு அடைச்சிடுறாங்க, இல்லை அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு மெட்டீரியல் துணியை நம்ம போட்டு க்ளோஸ் பண்ண தான் செய்கிறோம். இந்த இடங்களில் காற்று கண்டிப்பாக போக வேணும். காற்று போகக்கூடிய இடத்துல நம்ம டைப்பரை போட்டு காற்றே போகாமல் ஆக்கிடுறோம். இந்த இடங்களில் நம்மளுக்கு அனல் பறக்கும். இதுதான் இயல்பு. இந்த அனல் இல்லாமல் இருக்கிறது தான் நார்மல் ஸ்டேட்டு. அப்போ தான் நல்லா இருக்கும். ஹியூமன் பாடியில் ரொம்ப முக்கியமான ஏரியா அது. அந்த ஏரியாவை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் டெம்பரேச்சர், அது உள்ள ஹீட்டு, அது ரிடக்ஷனாக இருக்கணும். எப்போவுமே அது சில்லுலேயே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. கீழ்ப்பகுதி வயிறு அடி வயிறு எல்லாமே குளுமையாக இருக்கணும். நிறைய பேர் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், ஹீட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா அடிவயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது அடிவயிறு வலிக்குமா வலிக்காதாங்கிறத சொல்ல தெரியாது. தயவு செய்து முடிஞ்ச லெவலுக்கு டைப்பரை யூஸ் பண்ண தவிர்த்துங்க. ரெண்டாவது, சோப்பு போட்டு க்ளீன் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு. இது சோப்பு போட்டதுனால ரொம்ப சுத்தமாகிடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய நினப்பு இருக்குது. தயவு செய்து அதிலேருந்து நீங்கள் மாற்றிடுங்க. சோப்பு போடாதீங்க. சோப்பு போடுறதுனால நிறைய பின்விளைவுகள் உண்டாகுது. இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லைங்களா, சோப்பு போடுறதுனாலும் இது ஏற்படுது. சோப்பு போடுறதுனால ஜெனிட்டல் ஏரியாவில் நடக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ்கள் மாறுது. இதனால குழந்தைங்களுக்கு ஆபத்து தான் ஜாஸ்தி. இதை கொண்டு யாரும் எந்த ஒரு சோப்பும் தயவு செய்து ப்ரைவேட் ஏரியாவில் அப்ளை பண்ணாதீங்க, போடாதீங்க. தயவு செய்து கேட்டுங்க. இது ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் உங்ககிட்ட கேட்குறேன். இதுக்கு பதிலாக என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாங்க பெருசாக. தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, க்ளீன் பண்ணுங்கள். பச்சை தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு செக்கில் அரைச்ச நல்ல தேங்காய் எண்ணெய் ட்ரஸ்டபுளான ஒரு இடத்துல வாங்கி குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம். இதை விட பெரிய மருந்தும் கிடையாது, இதை விட சிறந்த ஆயுதமும் கிடையாது. தேங்க்யூ.